நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். நம்ம அஜித் சார் நடிப்புல என்ன இருந்தால் அப்படின்ற படம் 2015 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பிலிமாக இருக்கும். மேலும் இந்த படத்தை நம்ம கௌதம் மேனன் அவர்கள் இயக்கி இருந்தாரு. மேலும் ஏ.எம். ரத்னம் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நம்ம அஜித் சாருடன் அருண் விஜய், அனுஷ்கா, த்ரிஷா, விவேக் இப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்களும் இருந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு லேட் பிக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல அந்த அளவிற்கு படம் ஓடவில்லை என்றாலும் அதன் பிறகு பல திரையரங்குகள்ல இந்த படம் வெற்றிகரமாக ஓட ஆரம்பிச்சது. இந்த படம் தல அஜித்திற்கு எந்த அளவிற்கு பெயரை தேடி தந்ததோ, மேலும் அருண் விஜய்க்கும் இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்காகவும் இருந்தது. மேலும் இந்த படத்துல தல அஜித்தின் சத்யதேவ் என்ற கதாபாத்திரம் எந்த அளவிற்கு பேசப்பட்டதோ அந்த அளவிற்கு விக்டரையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ரசிகர்கள். மேலும் இந்த படத்தின் ரிலீஸின் போது கூட அருண் விஜயை கண் கலங்கும் அளவிற்கு தல ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அந்த வீடியோக்களும் இணையதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆச்சு. அதன் பிறகு நம்ம அருண் விஜய் சாருக்கு பல பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. மேலும் அடுத்தடுத்த படங்கள்ல தன்னுடைய சிறப்பான நடிப்பையும் மேலும் நல்ல கதை தேர்வாலும் இவர் தற்போது தமிழ் சினிமாவில தனக்கென ஒரு தனி இடத்தையும் பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இந்த எண்ணியர்ந்தல் படம் முடிஞ்சது பிறகு நம்ம கௌதம் மேனன் சார் கிட்ட இந்த படத்தோட 2ஆம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு தல ரசிகர்கள் பலரும் கேட்டுட்டு வந்தாங்க. சரி, அப்படி இல்லைனாலும் நீங்களும் அஜித் சாரும் எப்போது இணைவீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க. ஆனா இவங்க இணையறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான். அது போலதான் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, என்ன இருந்தால் டப்பிங் போது அஜித் சார் காலையில 8 மணிக்கே ஸ்பாட்டுக்கு வந்துருவாராம். ஆனா நம்ம கௌதம் மேனன் சார் லேட்டா 11 மணிக்கு தான் வருவாராம். இதை தொடர்ந்து பார்த்து வந்த நம்ம அஜித் சார் அவ மீது செம கோபம் கொண்டதாகவும் சொல்றாங்க. மேலும் கௌதம் சாருடன் மீண்டும் இணையவில்லை. மேலும் அஜித் சார் கௌதம் சாருடன் மீண்டும் இணையாததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு பிரபல பத்திரிகை ஒன்று கூட தொலைக்காட்சியில சொல்லியிருந்தாங்க. நம்ம கௌதம் மேனன் சார் தமிழ் சினிமாவில செம கிளாஸ் படங்களை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தற்போது இவருடைய இயக்கத்துல என்னை நோக்கி பாயும் தோட்டா, துருவ நட்சத்திரம் ஆகிய படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. மேலும் இவர் கடும் பண நெருக்கடியால வெப் சீரிஸ் எல்லாம் எடுத்துட்டு வராராம். தற்போது இவர் விக்ரமகன் துருவுடன் கைகோர்க்கும் முயற்சியில இருப்பதாக ஒரு சில தகவல்களும் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா ஆதித்யா வர்மா படம் முடிந்து கௌதமுடன் துரு கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.